அணகலை கொட்டு பாருங்க மேடம், பாருங்க. இப்போ மீன் பிடிச்ச மீன் போட்டுறாங்க, 2 இதில் இருக்குது. எகுறோம் வீடு இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் ஜிலேபி தேலி, ஆப்பிரிக்கா தேலி எல்லாம். எப்படியும் ஒரு மீன் வந்து 5 கிலோ அப்படி இருக்கும். பாருங்க மேடம் எடுக்கிறாங்க. இவங்க தான் வந்து மீன் பிடிக்கிற ஆள். பாருங்க அவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இது எப்படி 5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அந்த மீன் 5 கிலோவுக்கு மேலே வரும் அந்த மீன். இதில் எவ்வளோ நல்ல, இது ஆக்சுவலாக கிணத்துல வளர்த்த மீனுங்க. இது ஏரியில் குளத்தில் வளர்த்த மீன் இல்லை, நல்ல கிணத்துல வளர்த்த மீன். ஆமாம், அது ஒரு கோணி இருக்குது. அதுலேயும் இந்த தெளி இன்னமும் அந்த கிணத்துல நிறைய தெளிவு பிடிச்சவங்களாம் பார்த்துக்க. இவங்க தான் மொத்தமாக மூஞ்சி காமிங்க. இந்த மூஞ்சி புதுமை தெரிஞ்சலாம் பாருங்கள். இது 2 பிள்ளைங்க, இந்த மாமி, இவங்க 2 பேர் வேடிக்கை பார்த்தவங்க. இந்த பாருங்க, ஒரு பெரிய கெளுத்தி ஒன்று ஏறி ஓடுது பாருங்கள். கருப்பில் எடுத்து போட்டுக்கிற பாருங்க, கருவண்டு. இது பாருங்க, இது 2 வந்து பிச்சை மாதிரி அப்படியே வரைக்கும் போகிறாங்க பாருங்க. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் நல்ல 2 அணை கூட நிறைய தேலி, ஜிலேபி, வெராக்கன்று ஒரு 4-3 வெராக்கன்று மாட்டுச்சுங்க. சரி, ஓகே பாய். அடுத்த வீடியோவில் அடுத்த மீன் பிடிப்பு காமிக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், 2026 இந்த 7ஆம் மாதத்தில் மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். கிணத்துல வருஷம் பிடிக்கிறது தான். ஆனால் மீன் நிறைய இல்லை, நிறைய தேலி தான் இருக்குது. ஆப்பிரிக்கன் தேலினாலே அது கிணத்துல ரொம்ப வளர்ந்து பெருசாக இருக்குது. நான் பிடிக்கிறாங்க காமிக்கிறேன், அதுக்கப்புறம் மீனை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா நிற்கிறாங்க, நம்ம மாம்ஸ் கிராப்பில் பாட்டி அம்மா இருக்கிறாங்க, மாமி, ஒரு கோமல் கட்டு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கள், தாத்தா. அங்கே பாருங்கள், ஜான்சி பொண்ணு நிற்கிறாங்க. அவள் ஜான்சி பொண்ணு சஞ்சனா, ஜான்சி. அவள் பெரிய தேலி, இவள் குட்டி தேலி. இது பாருங்கள் கருப்பு தேலி, இது பாருங்கள் வடா தேலி, அது போட்ட குட்டி தேலி பாருங்கள். சரிங்களா? மீன் எப்படி எவ்வளோ பெரிய மீன் மாட்டிங்கன்னு காமிக்கிறேன். பாய்.